புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOD PCOSக்கும் எண்டோமெட்ரியோசிஸ்க்கும் என்ன வித்தியாசம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, நிறைய பேர் சினைப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டியையும் சினைப்பையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டியையும் மிங்கிள் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே இன்னைக்கு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணம். இளம் பெண்களுடைய தாய்மையை தள்ளி போடுறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. PCOD PCOSும் சரி, எண்டோமெட்ரியோசிஸும் சரி. இப்போ என்ன காரணம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த நோய் ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணம் PCOD PCOSல எது காரணம் பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கக்கூடிய உடற்பருமனும் அது கூடவே டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதும் காரணமாக இருக்குது. இதே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கு PCOD PCOS. அதுவே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகரிக்கிறதும் அது கூடவே மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோன் அதிகரிக்கிறதும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கு. ஆனால் சில பேருக்கு ரெண்டுமே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தனியாக பார்க்கும் பொழுது PCOD PCOS ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனுடைய அளவு கூடும் பொழுதும், எண்டோமெட்ரியோசிஸ் பெண்கள் சார்ந்த ஹார்மோனுடைய அளவு கூடும் பொழுதும், மன அழுத்தம் கூடும் பொழுதும் ஏற்படுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் என்னவா இருக்கலாம்? PCOD PCOS பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான ஃபேஷியல் ஹேர்ஸ் இருக்கிறது, ஆக்னிஸ் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது சிம்டமாக இருக்கும். ஆனால் இதில் எண்டோமெட்ரியோசிஸில் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் எண்டோமெட்ரியோசிஸில் ரத்த கட்டியில் குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி காரணமாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PCOD PCOS எப்படி தடுக்குது, என்ன பிரச்சனை அதில் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கருமுட்டை சரியாக வெளிப்படாதது முக்கியமான காரணம். இதுவே எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முட்டைப்பை இருக்கு இல்லையா, சினைப்பை, அதில் ஏற்படக்கூடிய தழும்புகள் காரணமாக இருக்கும். ஸ்காரிங் ஆஃப் தி ஓவரிஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கருக்குழாயுடைய அடைப்பு காரணமாக இருக்கும். கருக்குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் காரணமாக இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ தீர்வுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளுடைய மாற்று மருத்துவ முறையில் PCOD PCOS பொறுத்த வரைக்கும் தீர்வு ஹார்மோன் சிகிச்சைகளாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் PCOD PCOSல தீர்வு நிறைய உணவு முறை மாற்றங்களும் உங்கள் ரத்தத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை சரி செய்வதும் தான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தீர்வு. எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் மாற்று மருத்துவ முறைகளில் ஹார்மோன் சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சையும் தீர்வாக இருக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்மோன் எந்த அளவில் சீராக சுரக்காமல் இருக்கோ அதை சீர் செய்யக்கூடிய நிலைகளுமே, அதே மாதிரி குடற்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையும், கருப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நச்சு கழிவுகளை நீக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுற ப்ராசஸ், இதுதான் சித்த மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய தீர்வாக இருக்கு. உடற்பயிற்சி பொறுத்த மட்டும் PCOD PCOSக்கு நல்ல பிரிஸ்க் வாக்கிங் எக்ஸசைஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் பொறுத்த வரைக்கும் பிரிஸ்க் வாக்கிங் எக்ஸசைஸோட சேர்த்து நிறைய தியான பயிற்சிகளும் அது கூடவே சேர்த்து சில மூச்சு பயிற்சிகளும் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அப்போது PCOD இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலும் சரி, அதை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி, யோக பயிற்சி, கூடவே மூச்சு பயிற்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால சரி செஞ்சுக்க முடியும். ஒரு ஆரோக்கியமான தாய்மையும் PCOD இருந்தாலும் அடைய முடியும், எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.